இங்க பாருங்க ஆண்டி, டிவில ஒரு நியூஸ பார்த்தேன். உங்க மருமக குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருக்காங்க. நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. டிவியில வந்த நியூஸ வச்சு நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? என் மருமகளை அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறியா? நீ சொல்றத நான் நம்பவே நினைக்கிறியா? இல்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என் மருமகளுக்கு அந்த மாதிரி போதை பழக்கம் எல்லாம் இல்லைன்னு. டிவி காரங்களுக்கெல்லாம் வேற என்ன வேலை? ஒண்ணும் இல்லாத விஷயத்த கூட பெருசு பண்ணி தானே காட்டுவாங்க. பெருசா சொல்ல வந்துட்டா. இதை என்ன நம்ப சொல்றியா? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதோட என்னை விட அதிகமா இத பத்தி யாருக்கு தெரியும்? செய்தி பரவனா அசிங்கம் தான் ஆகும். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த டிவி காரங்க எப்பவுமே இப்படிதான். உண்மையை பொய்யாக்குவாங்க, சாதாரண சின்ன விஷயத்தை பெருசாக்குவாங்க. இதனால உங்க ஃபேமிலிக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நிறைய கஷ்டங்களை தாங்குற நிலைமை கூட ஏற்படலாம். இங்க பாருங்க ஆண்டி, இந்த விஷயம் பொய்ன்னு உங்களுக்கே தெரியும், அங்கிளுக்கும் தெரியும், எனக்கும் அந்த விஷயம் தெரியும். ஆனா ஹைதராபாத்ல போலீஸ் அகாடமிக்ல இருக்க ஆபீசர்ஸா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீசர் சார் சந்தியாவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் இது செஞ்சதுக்காக கடுமையான தண்டனை கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா 8 மணி நேரத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி கடுமையான ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. என்ன உளறிட்டு இருக்க நீ? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எந்த ஜென்மத்து பகைய நீ தீர்க்க பாக்குற? உனக்கு அந்த போலீஸ் அகாடமி, அப்புறம் அந்த ஆபீசர் அம்மா பத்தி எல்லாம் என்ன தெரியும்? கேக்குறல்ல, சொல்லு. ஏன் மருமகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கா? இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ஒருவேளை அது உங்களுக்கும் அங்கிளுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எந்த 2 நாள் உங்க மருமக அந்த தண்டனையை அனுபவிக்கிறாங்களோ அந்த தேதியில தான் நீங்க கல்யாணம் வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்க மருமக லீவ் கேட்டிருந்தாங்கல்ல, அதையும் ஆபீசர் சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பொய் சொல்லாத. இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யா? உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? என்ன உளறிட்டு இருக்க? இதெல்லாம் உண்மையா இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா ஏன் சந்தியா முதல்ல எனக்கு தான் போன் பண்ணி சொல்லிருப்பா. இல்ல, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது. நீ கொண்டு வந்த டேங்கர்ல இருந்து தானே நாங்க எல்லாரும் தண்ணி எடுக்கிறோம். இந்த பிள்ளையார் தெருவுல இருக்கிற எல்லாரும் உன்னை எதிர்த்து நின்னு உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதனால தானே என்னையும் என் குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என் மருமக சந்தியா அவளோட ஒரே நாத்தனாரோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா. நீ பொய்ய உண்மையாக்கணும்னு முயற்சி பண்ணாத. நீ வேற என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லிக்க. இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். ஆனா கடந்த காலத்தை நான் என்னைக்கும் மறந்துட்டேன். அதோட என்னை பத்தி உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் ஏன் உங்ககிட்ட வந்து பொய்யான தகவலை சொல்லணும்? ஒருவேளை அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்க போன். நீங்க வேணா சந்தியாக்கு போன் பண்ணி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். உன்ன மாதிரி பொய் பித்தலாட்டக்காரி சொல்ற விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன்.